ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. ஸோ இது நியூ வீடியோன்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷம் கழிச்சு போடுற மொதல் வீடியோனே சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 இல்லை 3 வருஷம் கூட இருக்கலாம் நான் வந்து வீடியோ போட்டு. கடைசியாக 2021 வீடியோ போட்டேன். அதோட இப்போ 2024 ஜூனில் வீடியோ போடுறேன். இது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரில. ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணுறது ஆல்மோஸ்ட் ஜூன் வந்து ஒரு 20ஆம் தேதி போல் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன். பட் இது ரிலீஸ் பண்ணுறது நான் எப்போ ரிலீஸ் பண்ணுவேன்னு தெரில. ஏன்னா எடிட் பண்ணி நான் இப்போ வந்து பழைய எடிட்டிங் ஆப்லாம் வந்து இப்போ வந்து போயிட்டு, ஸோ இப்போ புது எடிட்டிங் ஆப் தேடிட்டு இருக்கேன். அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி எடிட் பண்ணணும்னு. ஸோ அதனால் இது எடிட் பண்ணி நான் போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். பட் ஃபைன். இதுக்கப்புறம் வந்து நான் எடிட் பண்ண கற்றுதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அண்டு அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இருந்த ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் எத்தனை பேர் இப்போ இருக்கீங்கன்னு தெரில. பட் இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ அந்த வகையில் நியூ வியூவர்ஸாக இருக்கட்டும் இல்லை பழைய வியூவர்ஸாக இருக்கட்டும், வெல்கம் டு மை சேனல். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறையா ஃபுட்பால் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்து போட போகிறோம் இனிமேட்டு. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் இப்போது நெக்ஸ்ட் சீசன் வரப்போகிற அந்த நியூ ஃபார்மேட்டை பற்றி பேச போகிறோம். ஏடா மொதல் வீடியோவே சாம்பியன்ஸ் லீக் பற்றி பேசுகிறியே அப்படின்னு கேட்கலாம். பட் எனக்கு பிடிச்ச ஒரு டோர்னமெண்ட்னா அது கண்டிப்பாக சாம்பியன்ஸ் லீக். ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்னா அது வந்து சாம்பியன்ஸ் லீக் தான். ஸோ அதோட ஃபார்மேட்டை இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் மாற்றுறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த பிளேயர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களோட தாட்ஸ் என்ன, நமக்கு இது மூலிமா நம்மளுக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா, இல்லை கிளப்பு நம்மளோட ஃபேவரட் கிளப் வந்து இது மூலிமா பர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதோட உண்மையான விவரம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ புது சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பழைய சாம்பியன்ஸ் லீக்கோட ஃபார்மேட் எப்படின்னு பார்த்துப்போம். ஸோ பழைய ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்புக்கு 4 டீம் அப்படிங்கிற கணக்கில் 32 டீம் வந்து அத்தனை குரூப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது அந்த குரூப் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்போ மொத்தமாக 36 டீமாக ஒரே குரூப்பில் இருக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி 8 ஆப்போனன்ட்ஸ், அதாவது 8 மேட்ச் வந்து நடக்க போகுது. 4 ஆப்போனண்ட் கூட 4 ஹோம் 4 அவே அப்படிங்கிற முறையில் வந்து அவங்களோட லீக் ஸ்டேஜ் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16 எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டாப் 8ல் முடிக்கிற டீம்ஸ் வந்து டேரெக்டாக ரவுண்ட் ஆஃப் 16ம், ஸோ அதுக்கு கீழே முடிக்கிற 16 டீம்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கான பிளே ஆஃப் ரவுண்டை வந்து விளையாடுவாங்க. ஸோ அதில் ஜெயிக்கிற 8 டீம் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 8 பிளேஸில் முடித்த அந்த 8 டீம் கூட மோதுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்க ரவுண்ட் ஆஃப் 16 போகக்கூடிய அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கான அந்த நியூ யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டோட ஒரு ரூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் வந்து நடக்கும். அதாவது குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல், ஃபைனல்ஸ் வந்து நம்ம பழைய அந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரியே இது வந்து ஈக்குவலாக அந்த கண்ட்ரி இந்த வந்து சேம் லீகில் அந்த மாதிரியான ஃபில்டர்லாம் வச்சு அவங்க அதுக்கப்புறம் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருப்போம், அதை பழைய சாம்பியன்ஸ் லீகோட ஃபார்மேட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே இந்த ஃபார்மேட் வந்து இதுதான் யுஎஃப்ஏவோட நியூ சாம்பியன்ஸ் லீகோட ஃபார்மேட். ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டோட இந்த யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான மேட்சஸ் பார்க்கக்கூடியான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம கிளப் வந்து அதிகமான மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க சாம்பியன்ஸ் லீகில். அது வந்து நம்ம வியூவர்ஸு, நம்ம ஃபேன்ஸுக்கான ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். பட் இது வந்து பிளேயர்ஸுக்கு தான் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப டைட் ஷெடியூலில் வந்து விளாண்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கிளப் மேட்சஸ் பிடிச்சா அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டியூட்டிக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு மேட்ச் ஆடணும். அதுக்கப்புறம் திரும்பி கிளப் மேட்ச் வரணும். அப்புறம் லீக் மேட்ச் இருக்குது. அப்புறம் வந்து டொமஸ்டிக் கப்ஸ் இருக்கலாம் இருக்குது. லைக் இப்போ ஸ்பெயின் எடுத்திங்கன்னா கோப்பா டெல் ரே அண்ட் ஸ்பானிஷ் சூப்பர் கப்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் அவங்க தொடர்ந்து ஆடிட்டு இருக்கும்போது இன்ஜுரி தான் அவங்களுக்கு அதிகமாகும். அதாவது ஓவர்லோட் அதிகமாகி அது இன்ஜுரியாக மாறிடும். ஸோ இது வந்து பிளேயர்ஸோட ரீசன்ட் கன்சர்ன்ஸாக இருக்குது. அது வந்து டிபெட் கோட்வா கூட சொல்லியிருப்பாங்க அந்த நேஷனல் லீகை பற்றி. இது வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு தரக்கூடியாமல் அவன் யுஎஃப்ஏ காசு சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் மட்டுமே இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நேஷனல்ஸ் லீகை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ எனக்குமே அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்மலாம் வந்து ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்களும் ஹியூமன்ஸ் தான். ஸோ ஹியூமன்ஸுக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணோன்னா நம்ம பாடிக்கு தான் நமக்கு வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதை வந்து அந்த ஆர்கனைசர், அதாவது யுஎஃப்ஏ வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல்ஸ் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து FIFA கிளப் வேர்ல்டு கப்புக்குமே வந்து மேட்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய காலத்தில் வந்து பிளேயர்ஸ் வந்து ரெஸ்ட் இருக்குமான்னு தெரில. அண்ட் அதே மாதிரி ஒரு கிளப்போட ஸ்குவாடோட டோட்டல்லையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அகாடமிக் பிளேயர்ஸும் வருவாங்க.
அண்ட் இன்ஜுரி ஆனால் இன்னொரு அவங்க ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலுமே ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு பிளேயராக பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ பட் எனிவேஸ் நம்ம இது வந்து தடுக்க முடியாது. பட் நம்ம வந்து மேட்சஸ் வந்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் யூஃபா சாம்பியன்ஸ் லீகோட சாம்பியன் யாராக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் என்னோட வந்து சந்திக்கணும்னா பார்சலோனா தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஈவன் தோ தே ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல் இன் 2010 அந்த லெவலில் இருக்க ஃபுட்பால் வந்து இப்போ ஆட மாட்டுறாங்க. பட் ஹோப் இட் வில் சேஞ்ச். ஏன்னா அப்பயும் சேஞ்ச் ஆச்சு, இப்பயும் சேஞ்ச் ஆகும் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் குட் பை.